ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பட். இன்றைக்கி உங்களுக்கு எங்களோட சேனலில் நான் ஒரு கேக் செஞ்சு காட்டலாம்னு வந்திருக்கிறேன். வித்தியாசமான கேக் கொண்டு, நல்ல டேஸ்டான கேக் கொண்டு, காஃபி கேக். இந்த காஃபி கேக் எப்படி செய்யலாமண்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டித்தரேன் பாருங்கோ. அதோட இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் நான் வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கிறேன். ஹாஃப் கப், அரை கப்புக்கு வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கிறேன். இதில் அரை கப் பால் எடுத்திருக்கிறேன். ஹாஃப் கப் மில்க் எடுத்திருக்கிறேன். இதில் 2 முட்டை எடுத்திருக்கிறேன். 2 எக்ஸ். இதில் 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கிறேன். எந்த பிராண்டாலும் பிரச்சனை இல்லை, நான் நெஸ்காஃபே எடுத்திருக்கிறேன். இதில் ப்ரௌன் சுகர் 1 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன். இதில் குவார்ட்டர் கப், காவாசி கப் அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கிறேன். இதில் 1 கப் ஆஃப் பிளேன் ஃப்ளவர், 1 கப் எடுத்திருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா போட போகிறேன். இதில் பாருங்கள், அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா இருக்குது, 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் இருக்குது, 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு இருக்குது. மற்றது இது half a cup of hot water இருக்குது. இதில் half a teaspoon பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட். இவ்வளவுதான். இப்போ வாங்க நாங்கள் செய்ய முதல்ல நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, இந்த 2 மேசக்கரண்டி காஃபிக்குள்ளே இந்த அரை கப் தண்ணியை விட்டு இதை நல்லா கலந்து நாங்கள் வச்சுக்கொள்வோம். இது கலந்து நீங்கள் நல்லா ஆற விட வேணும். ஆறின அப்புறம்தான் நாங்கள் பாவிக்க வேணும். அதிக சூட்டோடு இதை பாவிக்கக்கூடாது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வைக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்முறைக்குள்ளே போவோம். இதுக்கு முதலாவது நான் என்ன செஞ்சுருக்கிறேன், 200 செல்சியஸில் எங்களோட அவனை ப்ரீஹீட் பண்ண போட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் இது நல்ல டெம்பரேச்சர் கூடுனதுன்னா 180 பாகையிலையும் போட்டுக்கொள்ளலாம். என்றது கொஞ்சம் டெம்பரேச்சர் குறையண்டதால் நான் 200 செல்சியஸில் இப்போ அவன் ப்ரீஹீட் ஆகி கொண்டிருக்குது. இந்த நேரம் இந்த 2 முட்டையையும் இதுக்குள்ள அடித்து போட்டு அதில் இந்த ஒயிட் பிளேட் எடுத்துட்டு இப்போ நாங்கள் முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கொள்வோம். இப்படி நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள எடுத்து பீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், முட்டையை நான் நல்லா அடிச்சிட்டேன். இப்போ நாங்கள் இதை தூக்கி ஒரு சைடில் வச்சுக்கொள்ளுவோம். இப்போ வேறொரு பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ள நான் இந்த மாதிரி கோப்பியை ஊற்றி வச்சிருக்கிறேன்னு பாருங்கோ. கொஞ்சம் ஆறுறதுக்காக நான் இப்படி பெரிய பாத்திரத்துக்குள்ளே ஊற்றி வச்சேன்னா, இப்போ நாங்கள் இதுக்குள்ள சீனி ஆட் பண்ண வேணும். இந்த சீனி ஆட் பண்ணி இந்த சீனியை நல்லா கரைய வைக்க வேணும். இந்த கோப்பியோட இந்த சீனி நல்லா கரைய வேணும். பாருங்க, நான் கரைக்கிறேன் இப்படி. ஓகே, இப்போ பாருங்க, கோப்பியோட போட்ட இந்த சீனியும் சேர்ந்து கலந்து கொண்டிருக்கல. இப்போ நாங்கள் இதுக்குள்ள இந்த பாலை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த ஆயில், வெஜிடபிள் ஆயில், அதையும் இதுக்குள்ள விடுவோம். நான் கொல்சா ஆயில் பாவிச்சிருக்கிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட வெஜிடபிள் ஆயில் பாவிக்கலாம். இல்லைன்னா பட்டரை நீங்கள் உருக்கி போட்டு இந்த மாதிரி எடுத்துட்டும் பாவிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சீனி நல்லா இதோட சேர்ந்து கலந்துக்குது. இனி நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, இந்த மிக்சரை அப்படியே முட்டைக்குள்ளே சேர்க்க வேணும். இப்போ நான் முட்டைக்குள்ளே சேர்க்கணும்னு பாருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த காஃபி மிக்சரை நான் இந்த முட்டைக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா பாருங்கள், சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த மிக்சருக்குள்ள ஒரு தேக்கரண்டி 1 டீஸ்பூன் வெனிலா ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இந்த வெனிலா எல்லாம் ஆட் பண்ணின அப்புறமா இதை நல்லா இன்னும் கொஞ்சம் கலந்து விடுறேன். என்னென்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆக வேணுன்றதுக்காக. இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டு இதுக்குள்ள இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, எங்களோட
மாவை நாங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதுக்குள்ள சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்குள்ள மாவை நான் இப்படி போட்டுட்டு கோகோ பவுடரையும் இதுக்குள்ள போட்டுட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு இதை இப்படியே நல்லா இதுக்குள்ள அரிச்சு விட வேணும். ஓகே, இப்போ இந்த கலவைக்குள்ள நான் மாவை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் நாங்கள் மிக்ஸ் பண்ணத்தானே வேணுமே தவிர பீட் பண்ணக்கூடாது. இந்த மாவோட இந்த மிக்சர் சேர வேணும். நான் பீட் பண்ணாதீங்க. கூட பீட் பண்ணப்பட்டுத்தன்னா இந்த கேக்கோட டேஸ்ட்டும் மாறிடும், அதில் தன்மையும் சாஃப்ட்னஸ் இல்லாமல் போயிடும். அதுக்காக இப்படி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டே காட்டுறேன் பாருங்கள். இதில் நான் 7 இன்ச்சு ட்ரே எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ட்ரேயில் வந்து நான் இதை ஊற்றி பேக் பண்ண போகிறேன். ஆனால் நான் வந்து எப்படி பேக் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு 3 பார்ட்டாக பிரித்து இதை பேக் பண்ண போகிறேன். பண்ணினா தான் நான் அந்த ஒவ்வொரு தட்டுக்கும் உள்ள க்ரீம், பட்டர் க்ரீம் வச்சு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸ்பெஷலாக இந்த கேக் வந்து இன்றைக்கி இந்த மகன் பர்த்டே, அதுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன். அவருக்கு சர்ப்ரைஸாக 12 மணிக்கு இந்த கேக்கை வெட்டுறதுக்காகத்தான் நான் செய்கிறேன். அப்போ அதனால் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குமன்றதுக்காக நான் இந்த 3 தட்டாக பிரித்து ஊற்ற போகிறேன். பாருங்க, நான் எப்படி கலந்து கொள்கிறேன்னு சொல்லி இப்படியே நீங்கள் கலந்து கொள்ளுங்க. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டேஸ்டி பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனல் வளர்கிறதுக்கு உங்களோட ஆதரவை எங்களுக்கு நீங்கள் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே நான் கலந்துட்டேன். எங்களோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது. இதை நான் ஒரு கப்பில் ஊற்றி 3ஆக பிரித்து அதில் ஒரு பகுதியை இதில் ஊற்றி பேக் பண்ண அவனுக்குள்ள வைக்கலாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3இல் 1 பிரிச்சுட்டேன், இப்படி ஊற்றிருக்கிறேன். இதை நான் இப்போ அவனுக்குள்ள வைக்க போகிறேன். இப்போ அவனுக்குள்ள வச்சுட்டு இதில் 200 பாக செல்சியஸில் நான் வைக்க போகிறேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் விட போகிறேன். இதை விட்டுட்டு உங்களுக்கு இறக்கி போட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், எங்களோட முதலாவது தரம் நான் வச்ச கேக் வந்து நான் அப்படியே எடுத்துருக்கிறேன் பேக்கு அவனுக்குலேருந்து 20 நிமிஷத்தால் இப்படி வந்திருக்குது. இப்படி நாங்கள் 3ஐயும் எடுத்துக்கொள்ளுவோம் வச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், நான் 3 கேக்கையும் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் பட்டர் க்ரீம் செய்ய போகிறேன். இந்த பட்டர் க்ரீமுக்கு வந்து இதில் வந்து பாருங்க இந்த இருக்குது 200 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் இதை ஒரு 4.5 மணி நேரமாக வெளியில் வச்சிருக்கேன் ரூம் டெம்பரேச்சரில். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்க வேணும். இது 200 கிராம் எடுத்துருக்கிறேன். 125 கிராம் ஒயிட் சுகர் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக பவுடர் பண்ணி வச்சிருக்குது. இதில் வந்து 3 மேசக்கரண்டி சாக்லேட் சோஸ் இருக்குது. இதில் 2 மேசக்கரண்டி சாக்லேட் சோஸ் இருக்குது. அது நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் காஃபியை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியோட கலந்து வச்சிருக்கிறேன். அது கேக்குக்கு மேலே கேக் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஹெவி க்ரீம் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஹெவி க்ரீம் எடுக்க இல்லாட்டி பால் கூட விடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு நாங்கள் இந்த பட்டர் க்ரீம் செய்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்ன செய்ய வேணுமெண்டா, இந்த பட்டரை நல்லா பீட் பண்ண வேணும். வெள்ளை கலருக்கு இது வரணும். இது நல்லா வெள்ளை கலர் வர்றதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் மீடியத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சரி மெஷினில் பீட் பண்ண வேணும். கையாலண்டா கரண்டியத்துக்கு அந்த வெள்ளை வரும் வரைக்கும் நீங்கள் அடித்து கொண்டே இருக்க வேணும். இப்போ நான் இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் 10 நிமிஷமாக இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள், நல்லா ஒயிட் கலருக்கு வந்திருக்குது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது எப்படி ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி இந்த அளவு பதத்தில் வேற வேணும், இப்படி இருக்க வேணும். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களோட பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை இதுக்கு ஆட் பண்ணுவோம். சுகரை போட்டுட்டு நாங்கள் லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணுவோம். இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ திருப்பி எடுத்துட்டு இந்த சாக்லேட் சோஸை இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ சாக்லேட் சோஸை விட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள இந்த க்ரீமையும் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் எல்லாத்தையும் சேர்த்து இனி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான். இப்போ எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க பட்டர் க்ரீம் ரெடி ஆயிட்டு. நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இதுக்குள்ளே திருப்பி ஒரு 1 டீஸ்பூனுக்கு நான் கொக்கோ பவுடர் சேர்த்துனான். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா வரட்டும்ன்றதுக்காக நீங்களும் விரும்பினா சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த பதத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இனி நாங்கள் கேக்கை டெக்கரேட் இதை வச்சு அதை அசம்பிள் பண்ணுவோம், பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணுவோம். நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம் இடத்துல எல்லாமே ரெடி ஆயிட்டுது. இதை அசம்பிள் பண்ணுவோம் கேக்கை. அதுக்கு முதல்ல இந்த காஃபி தண்ணி எடுத்து நான் இப்படி தொட்டு தொட்டு இந்த கேக்குக்கு மேலே இப்படி அப்ளை பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இந்த கேக்குக்கு மேலே இப்படி அப்ளை பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஈரமாகவும் நல்ல சாஃப்டாகவும் நல்ல ட்ரை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்ல இதமாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த காஃபியை நாங்கள் ஆட் பண்ணுறது, இதுக்கு மேலே அப்ளை பண்ணுறது. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு காஃபி ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இப்படி நாங்கள் அப்ளை பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் வந்து இந்த க்ரீம் பட்டர் க்ரீம் நான் செஞ்ச க்ரீமை இதுக்கு மேலே இப்படி கொஞ்சமாக வைக்கிறேன். வச்சு இப்படி பூசிக்கொள்கிறேன். பூசின அப்புறம் தான் மற்ற கேக்கை இதுக்கு மேலே வச்சு நாங்கள் அசம்பிள் பண்ண வேணும். ஓகே, இப்போ நான் இதில் பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன், போதும் இது. இனி மற்ற கேக்கை தூக்கி இதுக்கு மேலே வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 2வது கேக்கையும் வச்சிட்டேன். இனி இதுக்கு மேலே திருப்பி பட்டர் க்ரீமை போடுவோம். ஓகே, இப்போ 2வது கட்டும் நான் போட்டுட்டேன். இனி 3வது கேக்கை தூக்கி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கேக் வச்சுட்டேன். திருப்பி அப்ளை பண்ணுறோம் இந்த பட்டர் க்ரீம் இதுக்கு மேலே. இப்போ நாங்கள் இந்த பட்டர் க்ரீமாலேயே இந்த ஓரத்தை எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வர வேணும். இந்த சைட் எல்லாம் பண்ணிக்கொண்டே வர வேணும். மேலையும் பூசிட்டு சைட்லையும் செஞ்சுட்டு வர வேணும். காட்டுறேன் உங்களுக்கு செஞ்சுட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், நான் மேலையெல்லாம் பூசிட்டு இப்படி சைடில் இப்படி எல்லாத்தையுமே இப்படி ஃபில் பண்ணுறேன். இது வந்து நல்லா நீட்டாக இருக்க வேணுமென்ற அவசியம் இல்லை. நாங்கள் வந்து சாக்லேட் ஃப்ளேக்ஸ் இருக்குதுன்னுட்டு அதனால் நான் அதை ஃபில் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு இப்படி விட்டு அதை நீட் பண்ணி நார்மலுக்கு விட்டீங்கன்னா போதும். பிளேனெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவ்வளவும் உங்களுக்கு காணும். பாருங்கள், நான் மிச்ச டெக்கரேஷன் அப்படின்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி சாக்லேட் ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கிறேன். இப்போ இதை எடுத்து என்ன செய்கிறதுன்னா நாங்கள் இப்படி இதில் அப்ளை பண்ண வேணும். இப்படி கொஞ்சமாக எடுத்துட்டு இப்படி அப்ளை பண்ணுறது சைட்டுக்கு மாத்திரம். கீழே விழுறதை பற்றி யோசிக்காதீங்க, அதை அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் இந்த சாக்லேட் ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டுட்டேன் சைட்டுக்கு. இப்போ அதனால் மேலே கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமுன்னா எங்களோட சாக்லேட் சோஸ் வச்சுருக்கேன் தானே, அதை எடுத்து இதுக்கு மேலே லைட்டாக ஊற்றிக்கொள்ளுவோம். பாருங்க, நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த இருக்குது நான் வச்சிருக்கிறேன். இந்த சைட்டில் வந்து ஊற்றுறது வலிகிறதுக்காக, அதுக்காகத்தான் இப்படி ஊற்றுறது. மற்றதை நல்லா
இப்படி மேலால் ஊற்றிட்டு இதை சமப்படுத்தி விட வேணும். இப்போ பாருங்கள், நான் வந்து சாக்லேட்டையெல்லாம் ஊற்றி இப்படி சமப்படுத்தி இருக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இதில் சின்ன சின்னனா 2-3 பூவை வச்சு விட்டோம்னா சரி. இப்போ அவங்க காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எங்களோட காஃபி கேக் ரெடி ஆகிட்டுது. அழகாக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெட்டி காட்டியிருக்கிறேன் உள்ள லேயராக அப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இந்த பட்டர் க்ரீம் வச்சுருக்கிறேன் காஃபி சேர்த்து, அதுவும் சேர்த்து இந்த காஃபி கேக்கை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது நல்ல டேஸ்ட் ஒன்று வருகுது. நீங்கள் இந்த கேக்கை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு மில்க் காஃபி ஒன்று போட்டுட்டு சாப்பிடும் பொழுது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்குள்ள நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலேயே இந்த கேக்கை மிஸ் பண்ணாதீங்க. வடிவாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் டேஸ்டி பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். திரும்பவுமா நான் உங்களை ஒரு புதிய டிஷ்ஷோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்பு வணக்கங்கள். நன்றி.